கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் சொல்கிறாரு, ஊழியம் கொள்ளும்படி வரலையாம். அதாவது உட்காந்துக்கிட்டு மற்றவங்கள வேலை வாங்குற மாதிரி சூப்பர்வைசிங் பண்ணல, மாறாக ஊழியம் செய்தார். அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமேல் அகப்பட்ட யாவரையும் குணமாகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ இந்த பூமிக்கு அந்த நோக்கம் நன்மை செய்ய வந்தார், அநேகரை மீட்கும் பொருளாக வந்தார். இங்கேயும் அதே தான் சொல்கிறார், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. தம்முடைய ஜீவனை நமக்காக மனுக்குலத்திற்காக கொடுக்க வந்தார். அதுதான் யோவானில் அழகாக சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான். சாத்தானுடைய வேலை திருடுற வேலை, அழிக்கிற வேலை, கொல்ற வேலை. என்னுடைய ஆண்டவர் பூமிக்கு வந்த நோக்கம் அழிக்க அல்ல, கொல்ல அல்ல, ரட்சிக்க, காப்பாற்ற அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் அவர் விட்டு சென்ற பணியை நாம் செய்யணும், நம்ம ஊழியம் செய்யணும். அவர் எப்படி இந்த பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல் நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அநேகருக்கு நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர்களை கொண்டு வரணும். ஆகவே அப்படி செய்யும்போது இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பற்றி நாங்கள் பார்த்தோம். ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்தீங்க, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி. ஆகவே நீங்கள் விட்டு சென்ற அந்த பணியை நாங்களும் செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதலை ஒவ்வொருக்கும் தந்து வழிநடத்தும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.